உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக முதல் பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். அவரின் அரசியல் ஏற்றம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் திமுகவின் முகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். 2008ஆம் ஆண்டு தயாரிப்பாளராக திரைத்துறையில் கால் பதித்த உதயநிதி 2012ஆம் ஆண்டில் கதாநாயகனாக உருவெடுத்தார். வெள்ளித்திரை அழித்த வெளிச்சத்தால் தமிழ்நாடு முழுக்க அறிந்த முகமாக மாறிய உதயநிதியின் அரசியல் அத்தியாயம் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கியது. கையில் செங்கலை ஏந்தி நையாண்டியாக அவர் செய்த விமர்சனங்கள் அவரை கவனிக்க வைத்தன. அந்த தேர்தல் வெற்றியின் நீட்சியாக திமுகவின் இளைஞரணி செயலாளரானார் உதயநிதி. அப்போது தொடங்கியது அரசியலில் உதயநிதியின் அசுரவேக வளர்ச்சி. 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் தமிழ்நாடு முழுவதும் சுழன்ற உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எம்எல்ஏவாகவும் ஆனார். அப்போது அமைச்சர் ஆவார் என பேசப்பட்ட நிலையில் அந்த பதவி 1.5 ஆண்டு அனுபவத்திற்கு பிறகு அவருக்கு வழங்கப்பட்டது. அது முதல் திரை வாழ்க்கையை துறந்து முழு நேர அரசியல்வாதியாக மாறிய உதயநிதி தான் கவனித்து வரும் விளையாட்டுத் துறையை அனைவரும் கவனிக்கும் வகையில் அடித்து ஆடி வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பேரன், இந்நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மகன் என்பதை கடந்து அமைச்சராக உதயநிதி உற்று நோக்க வைத்தது உண்மைதான் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். விளையாட்டுத்துறையிலையும் பெரிய ஆர்வம் செலுத்தி அதுவரையும் விளையாட்டுத்துறையில் இருக்கிற மந்திரி என்ன பண்ணினார்னு தெரியாத சூழலில் உதயநிதி வந்த பிறகு ஒரு ஆக்டிவிட்டி அதில் இருந்து நம்ம பார்த்தோம். மதுரையும் நல்லா தான் செயல்பட்டார் அவர். இதனிடையே சனாதனம் குறித்த கருத்தால் நாடு முழுவதும் பேசப்பட்டார். உதயநிதி அமைச்சராகி ஓராண்டு கடந்த பின்னர் அவரை துணை முதலமைச்சராக்க வேண்டுமென கட்சிக்குள் வலுத்த கோரிக்கை கடந்த செப்டம்பர் மாதம் பழுத்தது. அப்போது அமைச்சரவையில் நடந்த மாற்றம் திமுகவினருக்கு ஏமாற்றம் இன்றி இருந்தது. ஆட்சியில் முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் துணை முதலமைச்சராக உயர்ந்தார் உதயநிதி. இதனால் திமுகவில் வாரிசு அரசியல் என எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தவறவில்லை. ஆனால் அதற்கு வார்த்தைகளால் பதிலளிக்காமல் செயல்பாடுகளால் பதிலளிப்பேன் என்றார் உதயநிதி. ஆட்சி பணி ஒருபுறம் இருந்தாலும் கட்சிப் பணியில் அவர் காட்டும் ஈடுபாடுதான் பலரையும் உற்று நோக்க வைத்துள்ளது. கட்சியில் இள ரத்தத்தை பாய்ச்ச அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க இளம் படையை உருவாக்கி வருகிறார். அதற்கு ஒரு சாட்சிதான் 150 இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்தது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராக மிக முக்கிய பொறுப்பில் உள்ள உதயநிதி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் முக்கிய பங்கு வகிப்பார் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். மாற்றுக் கட்சியிலேருந்து அது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் போன்ற பல விஷயங்கள் சொன்னாங்க. அந்த கட்சிக்காரங்க முழு மனதோட உதயநிதியோட அந்த ஏற்றத்தை விரும்புகிறாங்க, வரவேற்கிறாங்க. ஆக்சுவலாக அடுத்தது 26 தேர்தல் வரும்போது நிச்சயமாக இளைஞரணிக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ வரப்போகிற எம்எல்ஏக்கள் பெரும்பாலும் அவருடைய ஆதரவாளர்களாக இளைஞரணியோட உறுப்பினர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய செல்வாக்கு இன்னும் மேலும் கட்சியில் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்காக அடித்தளமாக 2026 தேர்தல் அரசியல் களம் பார்க்கப்படும் நிலையில் திமுகவின் 4வது தலைமுறை தலைவராக தன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறார் உதயநிதி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.